வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் டாடா கேபிட்டல் ஐபிஓ பற்றிய முழு விவரம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு டாடா கேபிட்டல் ஐபிஓ பற்றி எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நம்புகிறேன். கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். நுகர்வோர் கடன், தனிநபர் கடன், வீடு மற்றும் வாகன கடன், வணிகம் மற்றும் உள்கட்டமைப்பு நிதி, தனிநபர் வணிகங்களுக்கான பல்வேறு சேவைகளை வழங்கி வர்றாங்க. இது ஒரு என்பிஎஃப்சி, நான் பேங்க் ஃபைனான்சியல் கம்பெனியாக இருக்கிறாங்க. வங்கி சாரா நிதி நிறுவனம். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மொத்த வருமானம் சென்ற ஆண்டு 18,198 கோடி, இந்த ஆண்டு 28,370 கோடியாக கிட்டத்தட்ட 55% அதிகரிச்சிருக்குங்க. வரிக்கு பிந்திய லாபம் சென்ற ஆண்டு 3,327 கோடி, இந்த ஆண்டு 3,655 கோடியாக கிட்டத்தட்ட 10% அதிகரிச்சிருக்கு. ஐபிஓ வெளியீட்டு விவரங்கள் பார்க்கலாம். இஸ்யூ சைஸ் பார்த்தோம்னா 15,511 கோடி மொத்தம். இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 6,846 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 8,665 கோடி. இதில் உள்ள மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 26,24,240 ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ யார் யாருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் ஒதுக்கீடு செய்ய போகிறாங்கன்றதை பார்ப்போம். 50% பங்குகள், கிட்டத்தட்ட பாதி பங்குகளை QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்களுக்கு ஒதுக்குறாங்க. அப்புறம் 15% பங்குகளை NII, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்குறாங்க. 35% பங்குகளை ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், சில்லறை முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்குறாங்க. 12 லட்சம் பங்குகளை அவங்களோட ஊழியர்களுக்காகவே ஒதுக்குறாங்க. நிறுவனத்துடைய கடன் விபரம் பார்க்கலாம். கிராஸ் என்பிஏ, மொத்த வாராக்கடன் சென்ற வருடத்தில் 2024 ஜூனில் காலாண்டில் 2.33% இருந்திருக்கு. இப்போ 2025 ஜூனில் 2.60% உயர்ந்திருக்கு. அப்புறம் நெட் என்பிஏ சென்ற ஆண்டு 0.70% இருந்திருக்கு. இந்த ஆண்டு 0.98% அதுவும் உயர்ந்திருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப வீக்னஸாக நம்ம பார்க்கலாம். ஐபிஓட ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம். 310 ரூபா குறைந்தபட்ச விலை, 326 ரூபா அதிகபட்ச விலையாக நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, எப்போவுமே எந்த ஐபிஓவாக இருந்தாலும் அதிகபட்ச விலையில் நம்ம விண்ணப்பிச்சா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம விண்ணப்பம் செய்யும்போது அதனுடைய அதிகபட்ச விலையில் விண்ணப்பம் செஞ்சால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிகபட்ச விலை 326 ரூபா ஒரு ஷேருக்கு. ஃபேஸ் வேல்யூ, முகமதிப்பு 10 ரூபாயாக இருக்குது. ஐபிஓவில் விண்ணப்பிக்க அக்டோபர் 6 திங்கட்கிழமை முதல் நாள், அக்டோபர் 7 செவ்வாய்க்கிழமை 2ஆம் நாள், அக்டோபர் 8 புதன்கிழமை 3ஆம் நாள். இந்த 3 நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அக்டோபர் 8 புதன்கிழமை 3ஆம் நாளோடு விண்ணப்பிக்கிறது முடிஞ்சிடும். உங்களுக்கு பங்கு கிடைத்துள்ளதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள அலாட்மெண்ட் டேட் அக்டோபர் 9 வியாழக்கிழமை தெரிந்து கொள்ளலாம். ஐபிஓவில் கிடைத்தவர்களுக்கு அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை உங்களது டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும். ஐபிஓவில் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களது வங்கி கணக்கில் அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை பணம் திருப்பி செலுத்தப்படும். ஒருவேளை பணம் திரும்ப கிடைக்காதவர்களுக்கு சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்களாக இருப்பதால் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை உங்களது வங்கி கணக்கிற்கு பணம் கண்டிப்பாக திருப்பி செலுத்தப்படும். எந்த பயமும் தேவையில்லை. அக்டோபர் 13 திங்கட்கிழமை பங்கு NSE மற்றும் BSE ஆகிய இரு சந்தைகளிலும் பட்டியலிடப்படும். உங்களால் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். லாட் சைஸ் பார்க்கலாம். ஒரு லாட் 46 ஈக்விட்டி ஷேர்ஸு. ஒரு ஷேரோட விலை 326 ரூபா அதிகபட்ச விலை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, அதிகபட்ச விலையில் தான் நம்ம விண்ணப்பம் செய்யணும். அப்படி அதிகபட்ச விலை 326 ரூபா மணிக்கு வச்சோம்னா 46 ஷேரு 14,996 ரூபா வருது ஒரு லாட்டோட விலை. அப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் செபி விதிகளின்படி 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் அதிகபட்சமாக விண்ணப்பம் செய்ய முடியும். அப்போ அதிகபட்சமாக பார்த்தோம்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே பார்த்தோம்னா 13 லாட் வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம். ஒரு 13 × 14,996 பார்த்தோம்னா 1,94,948 ரூபா வருது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டலை. அப்போ 13 லாட் வரைக்கும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் விண்ணப்பிக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அன்லிஸ்டடு ஷேர்ஸு, அதாவது பட்டியலிடப்படாத பங்குகளை வச்சுருக்கிறவங்களுக்கு சுமார் 1,125 ரூபாய்க்கு உயர்ந்துச்சு.
பட்டியலிடப்படாத பங்குகளை வச்சுருக்கிறவங்க இப்போ வந்து ஐபிஓ விலையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 71% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். நேற்றைய கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட கணக்குப்படி பார்த்தா கூட 56% டிஸ்கவுண்ட்டில் கிடக்குது. இதுக்கு நிச்சயமாக டாடா கேபிட்டல் ஏதாவது ஒரு சலுகை அளிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுபோக இவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்து இவர்களுடைய பங்குகளோட விலை உயரும்போது பயன்படுத்திக்கிறதா நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் டாடா கேபிட்டலோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். 29 செப்டம்பர் திங்கக்கிழமை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹31 இருக்குது ஒரு ஷேருக்கு. கிட்டத்தட்ட 10% ப்ரீமியமில் கிடைக்குது. இது எல்லாம் என்னுடைய சொந்த கருத்து தான். நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.